சத்தம் போடாம இருக்கணும். மாப்பிள, இத்தனை வருஷமா டாக்டருங்க காசு வாங்கிட்டு நமக்கு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ முதல் தடவையா அவங்களுக்கு நம்ம ஊசி போட போறோம். ஐயோ, அது மாட்டுக்கு போடுற ஊசிங்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ சாக போறடி. கண்டதெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. உள்ள போச்சு நீ வெடிச்சிடுவ. உண்மையா சொல்லு. சார், அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆள, சாதாரண மயக்கம் தான். 5 நிமிஷத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சு போச்சு. ஆனா டிஎஸ்பி என்கிட்ட வந்து, டேய் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாருங்க. அந்த அம்மாவும் டிஎஸ்பிக்கு உடனே அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவங்க 2 பேரும் போட்ட நாடகம் தாங்க. நடந்தது இதுதான். இப்போ நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண போற? கேட்பரிஸ் தர போறேன். ஒரு இந்தியன் கேட்பரிஸ், ஒரு ரஷ்யன் கேட்பரிஸ், ஒரு பிரெஞ்சு கேட்பரிஸ். இப்போ ஒண்ணும் வேண்டாம். கேட்பரிஸ் வேண்டாமா? கேட்பரிஸ் வேணும். ஆனா மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். மேலையா? மேல யாரும் இல்லையே. ஆண்டவனை சொன்னேன். இப்போ கேட்பரிஸ் கொடு. 3 நாடு பத்தாது, ஒரு 30-40 நாடு கொடு. மிஸ்ஸிங் டே. நான் போயிட்டு வரட்டேன். பாய். அத்திய நம்ம மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவார் பார்த்தா இவங்க மாமாக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணது நீ, கட்டி பிடிச்சது நீ, முத்தம் கொடுத்தது நீ. அதை எல்லாம் மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயார்த்தம் பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்திற்கு யோசனை சொல்லாம போலாங்கறிய. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல? எனக்கு பிடிக்கல. நீங்க போல? எனக்கும் பிடிக்கல. ஹாய். ஹாய். கரெக்ட்டா Dress சேஞ்ச் பண்றப்ப வந்திருக்க. உட்காருங்க. வாங்க வாங்க. அப்பள என்ன அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. டோ, அந்த கருமத்தை ஐயா கையில் தூக்கிட்டு வர. அது தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 உட்காருங்க. இந்த மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படியே உங்க மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்ட மதிக்கலாமா? தள்ளி உட்கார். தள்ளா. மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அடதப்பா ரேஞ்ச். ஓ, அது வரைக்கும் போயிட்டு மாமா. அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலையிட்டோம். மாப்பிள, பொண்ணு ரெடியா இருக்கு. தட்ட மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமா தட்ட மாத்திக்கலாமாங்கற. ஏன்டா உன் தட்டுல ஓட்ட விழுந்து போச்சா? போய் இறங்கி உட்காரியா. போய் இறங்கி உட்காரியானா? மாமா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? மாவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடுற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பார்த்திருக்கேன். காஸ்டியூமை குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியாடா சாமி. நாங்க 3 பேர் எடுத்துக்கிறேன். யோ, எனக்கு ஒரு கப் காபி குடியா. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குடியா. சீக்கிரம் குடிமா. ஏய், சும்மா உட்கார்ந்திருக்கியே. மாப்பிளை காப்பி இல்ல, போய் எடுத்து வா போ. ஏய், உட்கார். என்ன சவுண்ட் பலமா குடுக்குற நீ? நிச்சயார்த்தல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தமா காப்பிய மாப்பிளைக்கு நீயே கொடு. அடடடடா, சின்ன மாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிரு. வாங்க கழுவிட்டு வரலாம். போங்க போங்க போங்க, போய் கழுவுங்க போங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? நம்ம தட்ட மாத்திர வேலையை பார்ப்போம். சரி சரி சரி, அப்படியே செய்வோம். Hey, what is your height? What is our Anjali height? What is your weight? What is our Anjali weight? It is wrong combination. It is irresponsible, ignorable, undeniable, unbelievable.
என்ன மாமா இங்கிலீஷ்ல பிச்சு உதற? நான் எங்கடா இங்கிலீஷ்ல பேசினேன்? எமோஷன்ல டென்ஷனா எடுத்து விட்டு அதுக்கு வாயை பொழந்துட்டு நிக்கிறியே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்க ஒசரம் என்ன, அந்த பொண்ணு அஞ்சலியோட ஒசரம் என்ன? உங்க இடுப்பளவுக்கு தான் இருக்கும். இந்த காம்பினேஷன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கு? அந்த ஆள் பயப்படாம நிச்சயத்துக்கு வந்துட்டானடா. கொழுப்பு. ஹலோ, அவருக்கு அமிதாப் பச்சனை தெரியுமா? ஹலோ, எனக்கு தமிழ் தெரியும், சொல்லு. அமிதாப் பச்சனை தெரியுமா? தெரியும். ஜெயபாதிரி தெரியுமா? தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை பெத்துக்கல? 2 குழந்தையா? அந்த 2 குழந்தை தெரியும் தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். மாப்பிள, பதில் கரெக்டா அடிக்கிறானே. எட்டி கடிச்சு வச்சுக்குமா? அவன் உயரத்துக்கு தகுந்த மாதிரியே யோசிக்கிறானே. அதான் சொல்றேன் மாமா. அட காலடா. மாப்ள, தட் கேர்ள். தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. நீ டபுள் கேள்றா. அஞ்சலி, எனக்கு டவல். நானே தொடச்சு விடுறேன். வாவ் வாவ். எனக்கு டவல். மாமா, அந்த டவலை நீயே வச்சுக்க. ஹலோ, ஹாய். என்ன சொன்னீங்க? அமிதாப் பச்சன் ஜெயபாதிரி மாதிரியா? இங்க பாருங்க, நம்மால கரிஷ்மா கபூர் ரேஞ்சுக்கு அடிக்குது. டண்டன கடி டனக்கு டக். அஞ்சலி, என்ன நீ வேணும்னே பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ற. நீ தான் அனாவசியமா டென்ஷன் ஆற. நான் விஜயை தான் லவ் பண்றேன், விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். அதை தாண்டி நீ என்ன நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கேன். டென்ஷன் ஆகத்தான் செய்யும். நான் என்ன பண்ண முடியும்? டண்டன கடி டனக்கு டக் டண்டன கடி டனக்கு டக் டண்டன கடி டனக்கு டக். ஏய், நீ முடிச்சிட்டா இருந்த? எப்ப இருந்து? நீ பெட்ஷீட் உருவினியே அப்ப இருந்து. அப்ப ஏன் பேசாம இருந்த? நீ என்னதான் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கத்தான். புத்தனே காவி துறக்க, போதையில் தன்னை மறக்க, பூக்களே வண்டை அழைக்க, மாறட்டும் பூமி முழுக்க. தாம் தக்கிட்ட திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தீந்தான தீந்தான தீந்தே. தக்கிட்ட தக்க திம்மி தேகத்தில் தீயள்ளி போட்டாய். தாம் தக்கிட்ட திமி தக்கிட்ட தக்க திமி கண்ணாலே நீ என்னை சாய்த்தாய். போட்டிருக்கும் சட்டை உன் மூச்சு பட்டு எரியட்டும். எறும்பு கடித்தா வீணோடி கொஞ்சம் அழுவே. உயிரே உன் வெள்ளி கொலுசே திருகாணி போல கிடப்பே. தக்கிட்ட திமி தக்கிட்ட தக்க திமி கண்ணாலே நீ என்னை சாய்த்தாய். முத்தங்கள் வைக்கின்ற சத்தம் நிலவுக்கும் கேட்டால் என்ன? என்னடா சப்தம் என்று கோள்களும் பார்த்தால் என்ன? நீ சூடும் சேலை விரித்து
விட்டு தூங்கி கிடப்பே தக்கிட்ட திமி தக்கிட்ட தக்க திமி கண்ணாலே நீ என்னை சாய்த்தாய் தேகத்தில் தீயள்ளி போட்டாய் போட்டிருக்கும் சட்டை உன் மூச்சு பற்றி எரியட்டும் வாமீது வண்ணம் அடித்து உன் பேரை எழுதி பார்ப்பேன் புதையும் போதும் உன்னை பார்க்க கண்கள் திறப்பே ஹலோ டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஷ் விஷயமா படகுத்துறைக்கு போயிருக்கேன். மாமா பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றது? வா பந்தியில் உட்கார்ந்து பாயாசம் வாடி சாப்பிட்டு போயிருவோம். மாமா this is too much. அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. மாப்ள இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டுற ஓடி போயிடுறேன். இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? இல்ல, எனக்கு கொலைகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்ள என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசுனார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி. அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ டேய், அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா வேற யாரையும் சுட்டுட்ட. இப்போ என்ன பண்றது? ஐயோ கொலைப்படி ஏன் மேல விழுந்துரு. பத்திரிக்கை அடிச்சு முதல் பத்திரிக்கையை பொண்ணு கிட்ட காட்டுவாங்க. ஆனா நீ ஊர் முழுக்க கொடுத்துட்டு கடைசியா என்கிட்ட காட்டியிருக்க. எனிவே தேங்க்ஸ் a lot. கல்யாணத்தன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எனக்கு ஜீவாவை பிடிக்கல, நான் விஜயை தான் கட்டிக்குவேன்னு கத்துவேன். அப்ப என்ன பண்றேன்னு பார்க்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி எதுக்கு வர சொன்னீங்க? இத பாருங்க, குத்தி வளைச்சு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. நேராவே விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணை விஜய் கட்டி வச்சு பணக்கார வீட்டு சம்மந்தி ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குல்ல? என் லட்சியமே அதுதாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் கிடைச்சதுன்னா நான் கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஜீவா குருமால கட்டு சீர் இருக்கு. அதுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. அந்த டைம்ல நீங்க உங்க பொண்ணை இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல உட்கார வச்சிருங்க. டேய் சதீஷ், நீ உங்க விஜய் மாமாக்கு போன் பண்ணி இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல அஞ்சலி இருக்கான்னு போய் சொல்லி அவன் அதுக்குள்ள குதிக்க சொல்லு. எதுக்குன்னு கேட்டா, இத பாரு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்க நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல இருக்கிறத பார்த்தா அவங்களாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நீ ஐடியா சொல்ற மாதிரி சொல்லு. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. ப்ளூ கலர் பாத்ரூம்ல அஞ்சலி இருப்பான்னு விஜய் குதிப்பான். ஆனா அங்க இருக்கிறது என் பொண்ணு. உடனே கல்யாண மண்டபத்துல இருக்கவங்க கூப்பிட்டு இந்த அநியாயத்தை பாத்தீங்களான்னு என் பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜீவாக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துரும்.
நான் உன்னை நம்புறேன். நீ சொல்றது உண்மைதானே? வேண்டாம் அத்தை, இவன் சொல்றது கேட்காதீங்க. இவன் பாட்டியோட ஆள், உங்களை மாட்டி விட்டுருவான். நோ, மாமா இல்லாட்டி அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. அத்தை இல்லாட்டி மாமா ஹாப்பியா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா பாட்டி கூட சேர்ந்தா? பாட்டியோட சின்ன சின்ன ஐடியாவுக்கு நான் கூட இருந்ததுனால பாட்டி என்ன முழுசா நம்பிட்டாங்க. அதோட ரிசல்ட் பாட்டியோட மாஸ்டர் பிளான் இப்போ என் கையில இருக்கு. இப்போ ஏன் பிளான் என்னன்னா, நீ உண்மையாவே அந்த ப்ளூ கலர் ரூம்குள்ள போக போற. மாமா அங்க வருவாரு. அத்தை வா, மாமாக்கு ஃபோன் பண்ணலாம். இப்ப பாத்தியா, அத்தைய எங்க மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறார். ஹலோ மாமா வா. மாமா, நாளைக்கு காலையில உனக்கும் அந்த சந்தன தாத்தா பொண்ணுக்கும் கல்யாணம். டேய் என்னடா சொல்ற? பாட்டி அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதை உல்டா பண்ணிட்டேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ எப்படியாவது அந்த ரூம்குள்ள வந்துரு. நாளைக்கு உனக்கும் அத்தைக்கும் கல்யாணம். ஏய் போனீங்க கூட. டேய் குட்டிச்சாத்தா, நீ சொல்றது எப்படா நம்புறது? அத்தை கிட்டயே பேசிக்க. இந்த அப்ப வாழ் பேசுறா. ஹலோ. டேய் ரொம்ப லைட்டா இருக்கு, கொஞ்சம் கனமா கொடு. அடச்சே, முத்து கொடுக்க நேரமா அது பேசுறா. ஹலோ. அவ சொன்னதெல்லாம் உண்மைதான். விஜய், நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. அந்த ப்ளூ கலர் ரூம் மறந்துடாதீங்க. மாமா, நான் ராக்கி பேசுறேன். ஏய் என்னடா மாப்ள? உன்னை எல்லாருமா சேர்ந்து ஏமாத்த பிளான் பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? நீ எப்படியாவது அந்த ரூம்குள்ள வந்து கூச்சிரு. அத்தை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படா ஸ்டாப் பண்ணு. டேய் பேக்கல சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கார. ஏய் பின்னாடி சுட்டது இவனுங்கடா. வா, அவங்கள மாறுங்க வாங்கிடுவோம். வாங்க வாங்க. மாமா சும்மா இருந்தவன நோண்டி விட்டுற. இப்ப பாரு அருவாள் வீசுறான். மாம்ஸ் முட்டுச்சாந்து மாம்ஸ். டென். ஆமா மாமா. அப்ப என்னடா பாக்குற? ரிவர்ஸ் ஏறா. ஓ ஏய் மாப்ள, என்னடா ரிவர்ஸ்ல போற? ஃப்ரண்ட் கியர் விழ மாட்டீங்க மாமா. ஐயோ. ஏய் மாப்ள, இவ்வளவு சுலபமா போற வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா. என்னடா செய்ய போற? இப்ப பாரு. டேய் பாத்து. மாமா இப்ப வண்டி எனக்கு நேரா போயிட்டு இருக்கு மாமா. எனக்கு தலை சுத்துதுடா. டேய் வழி தெரியுதாடா? எல்லாம் ஒரு நிதானத்துல ஓட்டுற மாமா. இருடா, உனக்கு நான் வழி காட்டேன்டா. ஏய் லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ ரைட்ல கேட்றா. ஏய் வாடா ஓடி போயிடலாம். மாப்ள, பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் செட் மாட்டினா டெட் பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டணும், சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஒரு ஐடியா. என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஓடுவோம். அது யார துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்னுடும். அப்படியா? சரி ஓடுவோம். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 ஸ்டாப். புலிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. 1 2 இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாதே. ஓகே 1 2 டேய் பாக்குதுடா, அதுக்கு ஹிந்தி தெரியும் போல இருக்குது. மறைச்சிட்டு சொல்லு. ஏன்டா மாப்பிள ஒடியார்ல? இல்ல மாமா, நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல, அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலாம்னு நினைச்சேன். அதனால நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு கொடுத்தலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம கிட்ட வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி? ஏக் தோ. இந்த வண்டியை ரிப்பேர் மாமா. சீக்கிரமா மாமா. வாங்க 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 வாங்க. இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்க என்னடி? உள்ள வா.
அதை எடு. ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் ரூம். இரு இரு, அத குடு. இதான் உனக்கு மேட்சா இருக்கும், போட்டுக்க. அடியே அடியே சீக்கிரம் கிளம்பு. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸே இதான், கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இந்தாங்க உங்களுக்கு 1000. உங்க பில் எவ்வளவுங்க? 2000. முதலாளி நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? டேய் நீ இப்ப வெளிய போறியா இல்லையா? பெயிண்ட் அடிக்காம நான் வெளிய போக மாட்டேன். யாருங்க இவன்? முன்ன நம்ம கம்பெனில வேலை பார்த்தான், சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். போட்டேன். நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். வாடா, உனக்கு ஒரு அருமையான இடத்து காட்டுறேன் வா. நல்ல இடமா அருமையான இடம் வா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? கண்ணு நீளமா சோவர் இருக்கு, மெம்மணியா பூந்து விளையாடு. கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்துடாத. அடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மச்சான் என்ன மச்சான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வாங்க. போயிட்டு வந்துறேன். அடது பொம்பளைக்கு சமாச்சாரம். நீங்க வாங்க, ஏய், பாத்து போட்டு நிறைய பேசணும். மறந்துறாத. உட்காருங்க நீங்க. சரி சரி வந்துறேன். அட முருங்க நீங்க அவங்க கிடக்குறாங்க. என்ன சம்பந்தி மண்டி மாதிரி விட மாட்டேங்கிறீங்க? உட்காருங்க நீங்க. ப்ளூ கலர் ரூம். வாய. 1 2 3 மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம். போயேண்டி. 1 2 3 வா. உள்ள போய. ஏய் மாப்ள, ப்ளூ கலர் ரூம் போறணும்னு எட்டி குதிச்சிரணும். ப்ளூ கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. ஏய் 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 டேய் டேய் டேய், இதுலடா ப்ளூ கலர். ஏறா டேய், ஏறா ஏறா ஏறா. டேய் ஏண்டா முடியல மாமா. வா போலாம். மாமா மாமா ப்ளீஸ். என்ன கொஞ்சம் குனியே. என்னது குனியறதா? ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். சரி குனியறேன். அப்பா விஜய் எட்டி பாக்குறாரு. இவரு உள்ள குதிச்ச உடனே சவுண்ட் ஊத்துரு. அப்பா மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு. அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள வந்திருக்காரு. இங்க பாரு, அவனும் வசதியானவன் தான். அவன் குதிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. டேய் எட்டிருச்சா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. டேய் பல்லாவர நீயாடா? ஓடா நாய. டேய் மாப்ள எந்திரா. மாப்ள எந்திரா. 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 ஏய் இங்க பாரு. டேய் இங்க பாருடா. ஏய் ஏய் ஏய். ஆ அப்பா. ஓ டேய் இருடா, இப்படி ட்ரை பண்ண சரியா? டேய் இரு. இப்ப ட்ரை பண்றா. அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு. சரி, அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்தகத்தை கொடுத்துக்கிட்டு. சரிப்பா. முத்த கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சக்சஸ். சவுண்ட் விடு. ஐயோ ஐயோ, இங்க வந்து பாரு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இந்த கர்மத்தை பாருங்களேன். என்னாச்சு? என்னன்னமோ ஆச்சுங்க பாருங்க. யோ டேய் நீயா? நாளைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. போக முடியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம்? 3 மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. ஏய் போய் சொல்லாத. இப்படி தாங்க என் பொண்ணை 2 தடவை கர்ப்பம் ஆயிட்டான். கல்யாணம் கட்டிக்கிற சொன்னா போலீஸ் போலீஸ் மிரட்டுறாங்க. யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்னும் உள்ள உட்கார வச்சிருவேன். எஸ்பியா பார்த்து தான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா. சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ளை கிடைச்சிட்டா. சார் தாலி கட்டியா தாலியா?
அட்டியா மாப்பிள இங்க என்ன தவிக்கிட்டு இருக்கீங்க வாங்க என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா வாங்க ஏறு ஏறு மாப்பிள பார் என் முதுகுல கால் வச்சு ஏறா இல்ல மச்சான் உன் மேல காலை வச்சு நான் எப்படி இங்க பாரு மாப்பிள இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே உன்னாலதான் நீ முதுகுல கால் வைக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல ஏறு பாத்து ஹாய் அஞ்சலி இவ்வளவு நேரம் எங்க போன புடிச்சிரு ஆமா அஞ்சலி எங்க இங்க இருக்காங்க பாருங்க